அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு நிபந்தனை, எப்பவும் போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய உறவுகள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக இதுதான் முதல் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தீங்கன்னா இது நம்மளோட யூடியூப் சேனல். என்னோட நேம் கார்த்திக். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வேண்டுதலை ஏற்று நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான தகவல், அரசியல் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை தான். இதில் நம்ம டிவிகே கட்சியோட தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரத்தில் நேற்று நடந்த கல்லூரி அரங்கத்தோட மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க. அதில் ஒரு கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட நபர்களை வர வச்சு அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு QR கோடு வர வச்சு QR கோட் கொடுத்து அதை ஸ்கேன் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பாதுகாப்பாக தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு. இதில் முழுக்க விஜய் அவர்கள் டிஎம்கேவோட எதிர்ப்பை மட்டும்தான் பேசியிருந்தார். அதில் எஸ்ஏஆர் பற்றியோ எஸ்ஏஆர் நடக்கக்கூடிய இஷ்யூ அதை தவிர்க்கணும், அதை பற்றின எந்த ஒரு பேச்சுமே அதில் இல்லை. முழுக்க டிஎம்கே நடத்தப்பட்ட நிகழ்வு, டிஎம்கே நடத்தின நிகழ்ச்சியை பற்றி தான் விமர்சனங்கள் அதிகமாக இருந்துச்சு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 26 நிமிடம் பேச்சில் அவர் 2026 ஆட்சி அமைத்தால் என்னென்ன பண்ணுங்கிறத ஒரு 12 வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதிகள் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ முழுமையாக பாருங்கள். முதல் வாக்குறுதி, எல்லோருக்குமான நிரந்தர வீடு. எல்லோருக்குமே நிரந்தர வீடு கொடுக்குறதா விஜய் அவர்கள் முதல் வாக்குறுதியாகவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழகத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு இல்லாமல் தான் இருக்காங்க. அதனால் முக்கியமாக எல்லாருக்கும் தேவை ஒரு வீடு, இருப்பிடம். அந்த இருப்பிடம் எல்லாருக்குமே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி வீடு தரதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இரண்டாவது வாக்குறுதி என்ன பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், வீட்டுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு 2 வீலர் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வாக்குறுதியாக இருக்குது. மூணாவது வாக்குறுதி, அந்த வீட்டுக்கு மோட்டார் சைக்கிள் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் கார் இருக்கிற அளவுக்கு அவங்க பொருளாதாரத்தை நம்ம முன்னேற்றத்துக்கான வழி வகுப்போம். அவங்க வீட்டில் மோட்டார் சைக்கிள் மட்டும் இல்லாமல் கார் வாங்குறதுக்கு 4 சக்கர வாகனம் வாங்குவதற்கும் நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது வாக்குறுதி, ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் பட்டப்படிப்பு, அதாவது மினிமம் பட்டதாரியாவது முதுகலை பட்டமாவது பெற்றுக்கணும். ஏங்க இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா 10th படிச்சிருக்கணும், +2 படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சட்டமாக இருந்துச்சு. அரசாங்கம் நிறைய நிபந்தனைகள் கொடுத்துருந்தாங்க. சட்டம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா, வீட்டில் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் இருக்கணும். வீட்டில் ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒன்று மனைவிக்கு நிரந்தர வருமானம் இருக்கணும், இல்லை கணவருக்கு நிரந்தர வருமானம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. அடுத்து அதற்கான வேலைவாய்ப்பு, வருமானம் மட்டும் இல்லாமல் அந்த வருமானத்தை தரதுக்கான வேலைவாய்ப்பும் நம்ம கண்டிப்பாக பண்ணி தருவோம் அப்படிங்கிறதையும் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. அதற்காக தகுந்தபடி கல்வியில் சீர்திருத்தம், வேலைவாய்ப்பு வாங்குவதற்கான கல்வியில் சீர்திருத்தங்கள், சில அடிப்படை திருத்தங்கள் எல்லாமே கொண்டு வரப்படும் அப்படிங்கிறதையும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா, அரசு மருத்துவமனை நம்பி செல்லும் வகையில் வசதி ஏற்படுத்தப்படும். இப்போ அரசு இதில் போதுமான அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி பொதுமக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, செய்திகள் வருது. இருந்தாலும் தமிழக அரசு பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையை மேம்படுத்த திட்டங்கள், கட்டிடத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மெடிக்கல் சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் மேம்படுத்தினாலும் சில பொதுமக்களுக்கு அந்த ஒரு குறைபாடுகள் இருந்துட்டு தான் இருக்குது. அரசு பொது மருத்துவமனையில் நாங்கள்லாம் ட்ரீட்மெண்ட் நாங்கள் தான் எடுப்போம். அப்பா அம்மாவுக்கு இஷ்யூனாலும் வீட்டில் யாருக்கு இஷ்யூனாலும் அரசு மருத்துவமனை தான் போவோம். ஆனால் ஓரளவுக்கு சில குறைபாடுகள் இருக்குது. ஆனால் இதில் விஜய் அவர்கள் 2026 இவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது சம்மந்தமாக, அந்த பிரச்சனைகள் சம்மந்தமாக வசதிகள் மேம்படுத்தப்படும், பிரச்சனைகள் குறைக்கப்படுங்கிறத வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. அடுத்து பருவமழை ஏதும் பாதிக்காமல் இருக்க வகையில் மேம்பாடு. முக்கியமாக இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சென்னை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நவம்பர் டு டிசம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரச்சனை ஏற்படும். சென்னை சிட்டியில் முக்கியமான பகுதிகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக நீரால் பாதிக்கப்படும். இது சம்மந்தமாக டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 4000 கோடி பேக்கேஜ் அப்படிங்கிற முறையில் சில திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தாலும் சென்னையில் பாதிப்புகளை தவிர்க்க முடியல, இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த டிவிகே கட்சி 2024 ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அதில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணி வசதிகள் மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. மீனவர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களிடம் கருத்து கேட்டு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு துறையிலும் மீனவர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியரிடம் கருத்து கேட்டு பாதுகாப்பான முறையில் பாதுகாப்பான வளர்ச்சி திட்டங்கள் மேம்படுத்தப்படும் சொல்லி வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கும். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் அதில் இன்னும் கூடுதல் கவனம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சட்ட ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும். சட்ட ஒழுங்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஏகப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, வயதானவங்களுக்கு, ஏகப்பட்டவங்களுக்கு இந்த மது போதையினால் நிறைய பிரச்சனைகள், முக்கியமாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஜாதி ஆதிக்க மனநிலைமை கொலை நடக்குது. இப்போ நாங்குநேரியில் பிரச்சனை, இது வேங்கி வயல் பிரச்சனை, இந்த மாதிரியான சட்டம், அதாவது பொதுவாக அரசியல் சட்டத்துக்கு ஒரு மிகவும் புறம்பான, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மனிதர்களாலே பிரச்சனை ஏற்படுது. முக்கியமாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. முக்கியமாக மதுவால் தான் முழுக்க காரணம் போதை கலாச்சாரம் தான். அதுதான் ஒரு காரணம் இருக்குது. ஒரு மனிதன் ஒரு தப்பு பண்ணுறான்னா அதில் அந்த தப்பில் போதையும் ஒரு காரணம் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். இது இப்போ ஆட்சிக்கு வந்தால், டிவிக்கு ஆட்சிக்கு வந்தால்
கண்டிப்பாக இதுக்கான சட்டம் வந்து கடுமையாக வந்து விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 12 வாக்குறுதிகளை வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். மேம்பட்டு இது பார்த்தீங்கன்னா இன்னும் வாக்குறுதிகள், தேர்தலுக்கான வாக்குறுதிகள் எல்லாமே பின்னாடி வந்து அறிக்கையை வெளியிடுவோம். இப்போதைக்கு குறிப்பிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும் சொல்லியிருக்காங்க. 2024 ஆட்சி வந்து கண்டிப்பாக இது நடக்கும். இதில் முதல்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நிரந்தரமாக ஒரு வீடு வழங்கப்படும் திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வரவேற்கக்கூடிய திட்டம் தான். ஆனால் இந்த திட்டம் இப்போ ரீசெண்டாக விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே, அதாவது இப்போ உள்ள தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சில இலவச பேருந்து வசதி, மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி காசு கொடுத்தாங்க. இந்த கொடுக்கக்கூடிய இலவச திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு சம்மந்தப்பட்ட ஆதரவாளர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாமே விமர்சனத்துக்கு உட்படுத்தினாங்க. இப்போ இதை விமர்சனம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டிவிகே கட்சி வந்து கொடுக்கக்கூடிய இலவச திட்டங்களை பற்றி விமர்சனங்கள் வருது. நீங்கள் அதை விமர்சனம் பண்ணீங்க, இப்போ ஏன் இதை நீங்கள் கொண்டு வரீங்க, இலவசத்தை விமர்சனம் நீங்கள் பண்ணீங்களா, அப்போ இதை கொண்டு வந்து சொல்லி சில பேர் கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடிஞ்சு. இதுக்கு அவங்க சைடு என்ன தரப்பு பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இப்போ கடந்த சில நாட்களாகவே எல்லா டிவி டிபேட்லையும் கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கரூர் இஷ்யூவுக்கு அப்புறம் கட்சியோட பொறுப்பாளர்கள் யாருமே வரல. கட்சி ஆதரவாளர்னு சொல்லிட்டு சில நபர்கள் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சில சமீப காலமாக கட்சி பொறுப்பாளர்களை ஒவ்வொரு டிவி டிபேட்லையும் சரி, யூடியூப் டிபேட்லையும் சரி, மக்கள் அரங்கம், கேள்விக்கு என்ன பதில், இந்த மாதிரி விஷயங்களில் அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை பார்க்க முடியுது. விஜய் அவர்களே அதுக்கப்புறம் 2 சந்திப்பு நடத்தியிருக்காரு. சேலத்துக்கு வராத இருந்துச்சு. அதுக்கப்புறம் காவலர்கள் அந்த தேதியை வந்து அனுமதிக்கல. ஏன்னா பாபர் மசூதிக்கான நினைவு நாள், திருவண்ணாமலையில் மகாதீபம், இந்த மாதிரி பொதுமக்களுக்கு முக்கியமான நாட்கள் இருக்குது. ஸோ அந்த நாட்கள் வைக்க முடியும் சொல்லி தேதி மாற்றி தர சொல்லியிருந்தாங்க. அதுக்கிடையில் தான் இந்த காஞ்சிபுரத்தில் இந்த நிகழ்வு நடந்துருச்சு. அந்த வீடியோவில் பார்த்த 12 வாக்குறுதிகள் டிவிகே கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் மக்களுக்கு முன்னாடி வந்து வாக்குறுதிகளை சொல்லியிருந்தாரு. இந்த வாக்குறுதிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்கிறது சொல்லுங்கள். டிவிகே கட்சி 2026 ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லப்பட்ட கருத்துக்களில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவும் நம்ம சேனலுக்கு முழுமையாக தேவைப்படுது. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை மீண்டும் நம்ம சந்திக்கிறேன். அதிலிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ்.